இந்தியா உச்சகட்ட எச்சரிக்கையில இருக்கு. பாகிஸ்தானுடனான நம்ம எல்லையில பதற்றம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. இந்த நிலையில ஒரு பெரிய மோதல் வர வாய்ப்பு இருக்கா? உளவுத்துறை அறிக்கைகள் என்னதான் சொல்லுது? வாங்க, நம்ம கிட்ட இருக்கிற மூல ஆதாரங்களை வச்சு இத பத்தி ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த கேள்விக்கான பதில பார்க்கலாம். எல்லையில ஏன் திடீர்னு போர் அபாய சைரன்கள் ஒலிக்கணும்? சமீபத்திய உளவுத்துறை அறிக்கைகளை பார்த்தா ஒரு பிராந்தியம் போரோட விளிம்புல நிக்கிறது நமக்கு புரியுது. எல்லையில கேக்குற இந்த சைரன் சத்தம் ஒரு சாதாரண சோதனை கிடையாது. இது வரப்போற ஒரு பெரிய புயலுக்கான எச்சரிக்கை மணி மாதிரின்னு தான் சொல்லணும். கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள் படி பாகிஸ்தான் ஒரு தீவிரமான தாக்குதலுக்கு திட்டமிடுறதுக்கான பல அறிகுறிகள் தெரியுது. இந்த நிகழ்வுகளை தனித்தனியா பார்த்தா ஒருவேளை நமக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போதுதான் ஒரு கவலைக்குரிய சித்திரம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க, இந்த கைதுகள்ல எல்லாம் சோர்ஸ் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைக்குதுங்கிறது ரொம்பவே முக்கியம். டெல்லி, கொல்கத்தா, என் தமிழ்நாட்டுல கூட தாக்குதலுக்கு திட்டமிட்ட லஷ்கர் இ தாய்பா ஆள் கைது செய்யப்படுறாரு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் உளவாளி ஒருத்தர் பிடிபடுறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த பெரிய தாக்குதல்களுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தொடர் கைதுகள் நடந்திருக்கு. அதனால இது வெறும் தற்செயலான நிகழ்வுகள் இல்ல, ஒரு பெரிய தாக்குதலுக்கான முன்னோட்டமா இருக்கலாம் தான் உளவுத்துறை சொல்லுது. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைய பத்தி பேச போறோம். அதுதான் ஃபால்ஸ் ஃபிளாக் தாக்குதல். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்தியாவே தன் மேல ஒரு சின்ன தாக்குதலை நடத்திக்கிட்டு அந்த பழிய பாகிஸ்தான் மேல போட்டு அது ஒரு காரணமா வச்சு ஒரு பெரிய பதிலடி தாக்குதலுக்கு இந்தியா தயாராகுதுன்னு பாகிஸ்தான் ஊடகங்கள் ஒரு கதையை பரப்ப ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் அந்த ஃபால்ஸ் ஃபிளாக் கதை. இது அவங்களோட ஒரு தந்திரமான அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு எதிர்கதைய ரெடி பண்ணி வச்சுக்கிறது. ஒருவேளை பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாத குழுக்கள் இங்க தாக்குதல் நடத்தினா உடனே அவங்க, நாங்க அப்பவே சொன்னோம்ல இது இந்தியா போட்ட நாடகம் அப்படின்னு சொல்லி சர்வதேச சமூகத்தோட கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பாங்க. இது ஒரு ப்ரீ பேக்கேஜ்டு சாக்குப்போக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் டைமிங், அதாவது நேரம். பஹல்காம் தாக்குதலோட நினைவு தினம் நெருங்கிட்டு வருது. இந்த மாதிரி பழைய தாக்குதல்களோட நினைவு நாட்கள்ல புது தாக்குதல்களை நடத்துறது தீவிரவாத குழுக்களோட ஒரு வாடிக்கையான செயல். இதனால இந்திய அதிகாரிகள் உச்சக்கட்ட எச்சரிக்கை நிலையா அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் பார்த்துட்டு இந்தியா சும்மா இருக்கா? நிச்சயமா இல்ல. இதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா பல முக்கியமான தயாரிப்பு வேலைகளை இந்தியா ஆரம்பிச்சிருக்கு. இது வெறும் தற்காப்புக்கான தயாரிப்பு மட்டும் இல்ல, ஒரு தீர்க்கமான பதிலடி கொடுக்கறதுக்கான தயாரிப்பு. நம்ம பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன இந்த வார்த்தைகளை கவனிங்க. இது வெறும் பேச்சில்ல, களத்துல இறங்கி எடுக்கப்படுற உறுதியான நடவடிக்கைகள் தான் இதுக்கு உண்மையான பலத்தை கொடுக்குது. இந்த அறிக்கை மூலமா எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திக்க இந்தியா தயாரா இருக்குங்கிற ஒரு தெளிவான செய்திய பாகிஸ்தானுக்கு அனுப்புது. இந்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஜெய்சல்மார் மாதிரி ஒரு முக்கியமான எல்லை நகரத்துல ஹைடெக் போர் சைரன்களை சோதிக்கிறாங்க. ஜோத்பூர், ஸ்ரீநகர் மாதிரியான 4 முக்கியமான ஏர்போர்ட்டை மூடி ராணுவ பயன்பாட்டுக்காக அப்கிரேட் பண்றாங்க. இது எல்லாமே ஒரு தேசம் ஒரு தீவிரமான அவசர நிலைக்கு தயாராகிறத தெளிவா காட்டுது. இப்போதைக்கு நடக்கிற தயாரிப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எதிர்காலத்துல இந்த மாதிரி அச்சுறுத்தல்களை முளையிலே கிள்ளி எறியறதுக்கு இந்தியா ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பு திட்டத்தை வேகப்படுத்தியிருக்கு. இது ஒரு நீண்ட கால பாதுகாப்புக்கான முக்கியமான தொழில்நுட்ப முதலீடு. இந்த திட்டத்தோட பேர் தான் மிஷன் சுதர்ஷன் சக்ரா. இது முழுக்க AI, அதாவது செயற்கை நுண்ணறிவுல இறங்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பு. இதுக்கு முன்னாடி நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல AI மூலமா எதிரிகளோட ட்ரோன்களை எப்படி கண்டறிஞ்சு அழிச்சாங்கன்னு நாம பார்த்தோம். அந்த தொழில்நுட்பத்தோட வெற்றியை வச்சு அதை நாடு தழுவிய அளவுல விரிவுபடுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அப்போ இது எப்படி வேலை செய்யும்? ரொம்ப சிம்பிளா 3 ஸ்டெப்ல சொல்லலாம். முதல்ல, நம்ம வான்பரப்புக்குள்ள வர்ற எந்த ஒரு அச்சுறுத்தலையும், அதாவது எதிரி ஏவுகணை, ட்ரோன், விமானம் எதுவா இருந்தாலும் நம்ம AI ரேடார் நெட்வொர்க் உடனே கண்டுபிடிச்சிடும். ரெண்டாவதா, அது என்ன மாதிரி ஆபத்து, எங்க போகுதுன்னு டேட்டாவை உடனே ப்ராசஸ் பண்ணிடும். மூணாவதா, சரியான பதிலடிய ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து அந்த அச்சுறுத்தலை அழிச்சிடும். இத இன்னும் சரியா புரிஞ்சுக்க இஸ்ரேலோட புகழ்பெற்ற அயன் டோம் சிஸ்டமோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அயன் டோம் ஒரு அருமையான பாதுகாப்பு அமைப்பு தான், ஆனா அது தற்காப்புக்கு மட்டும் பயன்படுற ஒரு சிஸ்டம். ஆனா சுதர்ஷன் சக்ரா அப்படி இல்ல. இது தற்காப்பு மற்றும் தாக்குதல் 2 திறன்களையும் கொண்டது. அது மட்டும் இல்லாம இது வான்வெளி அச்சுறுத்தல்களை மட்டும் தடுக்காது, சைபர் அச்சுறுத்தல்களையும் கையாள்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம்னு சொல்லலாம். இத்தனை தயாரிப்புகள், இவ்ளோ தொழில்நுட்ப வளர்ச்சி, இதெல்லாம் நம்மள எங்க கொண்டு போய் விடுது?
இப்போதைக்கு எல்லையில ஒரு அமைதி நிலவினாலும் இது நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு முக்கியமான நினைவூட்டலோட தான் இந்த ஆதாரம் முடியுது. பாதுகாப்பு அமைச்சரோட இந்த நேரடி மேற்கோள் ரொம்பவே ஆழமானது. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல அப்படின்னா பழைய மோதல்கள் இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கு, பழைய கணக்குகள் இன்னும் தீர்க்கப்படல, அதனால எதிர்காலத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் சாத்தியம்ங்கிறத இது தெளிவா உணர்த்துது. இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. உலகமே உற்றுநோக்குற இந்த புவிசார் அரசியல் பகுதியில அடுத்த தவறான சாகசம் எப்படி இருக்கும்? தொழில்நுட்பம், உளவுத்துறை, அரசியல்னு எல்லாம் ஒன்னா மோதுற இந்த பகுதியில அடுத்த என்ன நடக்குங்கிறது மில்லியன் கணக்கான மக்களோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு கேள்வி.